स्वस्ति मध्येवेवति स्वस्ति न इन्द्रश्चाग्निश्च स्वस्ति नो अदिते गृहे स्वस्ति बन्धा मनोजरेम सूर्याचन्द्रमसा विव पुनर्तदाग्नादाजानदा संग्रामे महि स्वस्तिजानन्तार्क्षमरिष्टनेमिर्महद्भूतं वाजसं देवतानाम् असुरग्नमिन्द्रासकं समत्सो बृहत्यशो नावामिवारोहेम अम्होमुजा माङ्गिरा सञ्जयन्तः स्वस्यात् तेजं मनसा ददार्क्ष्यम् प्रजातवानिशरणं प्रपद्ये स्वस्तिशं बाधेष्वभाजन्नास्तु शुभम् பக்தர்களே, இதோ சித்திரக்கூட்டில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீனிவாச கல்யாணத்தை தான் நாம் இந்த திரையின் வழியே தரிசித்துக் கொண்டுள்ளோம். ஜானகி குண்ட், சீதா ரசோய், ஹனுமன் தாரா, ஸ்ரீராம காட், பாரத் மிலாப் மந்திர், லக்ஷ்மண் பஹாடி, குவாட்ஸ் பாறை, சதி அனுசூயா மந்திர், குப்த கோதாவரி குகைகள், காமத்கிரி மந்திர் என்று அந்த புண்ணிய க்ஷேத்திரத்திலிருந்து இதோ இதை அனைத்தையுமே இந்த புண்ணிய தீர்த்தத்தை புண்ணிய க்ஷேத்திரத்தை நாம் இந்த திரையின் வழியே இதோ தரிசித்துக் கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ அர்ச்சகர் சுவாமி அன்குரார்ப்பண பூஜையை பூர்த்தி செய்தார். இதைத் தொடர்ந்து ரக்ஷா பூஜை ரக்ஷா பந்தன கைங்கரியத்தை செய்து கொண்டுள்ளார். அந்த ரக்ஷையில் நாகராஜனை ஆவாகனம் பண்ணுகின்ற கைங்கரியம்தான் ரக்ஷா பூஜை. அதைத் தொடர்ந்து ரக்ஷா பந்தனம் என்றால் காப்பு கட்டுதல். நம்மை ரட்சிக்கும் அந்த பகவானுக்கு இதோ இந்த சித்திரக்கூட்டில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் அந்த ஸ்ரீனிவாசன் சமேத அந்த உபய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் அந்த மந்திரிச்ச ரக்ஷையை சமர்ப்பிப்பார் அர்ச்சகர் சுவாமி. ஆதிவராக பெருமாள் கோவில் கொண்டுள்ள புண்ணிய க்ஷேத்திரமாகிய சேஷாச்சலம் சொர்க்கலோகம் போல் காட்சி அளித்ததாம். அந்த திருத்தலம் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக காணப்பட்டது. பொன் ஒளி வீசும் ஓங்கி உயர்ந்த மலை சிகரங்கள், துள்ளி ஓடும் தேன் அருவிகள், புன்னை, செண்பகம், அசோகு, வன்னி, கற்பகம் முதலிய மரங்கள் நிறைந்த எழில் வனங்கள், எந்த நேரமும் இன்ப கீதம் பாடும் கிளிகள், குயில்கள், ஹம்சம் போன்ற பறவைகளின் கூட்டம், மயில்களின் ஆட்டம், நறுமணம் பரப்பும் மல்லி, முல்லை, மகிழும் நிறைந்துள்ள சுந்தரமான நந்தவனங்கள். அத்திருக்ஷேத்திரத்தில் பேரொளி பொங்கும் தேஜோமயமான திவ்ய அலங்கார திருமேனி மண்டபத்தில் ஆதிவராக பெருமாள் ஸ்வேதவராக பெருமானாக எழுந்தருளி அருள் பாலிக்கும் அஷ்டலங்கார வைபவ திருக்கோலம். திருமுடி பாதத்தில் வெங்கடாத்ரியையும், மத்திய பாதத்தில் நரசிம்மாத்ரியையும், திருவடி பாகத்தில் ஸ்ரீ சைலத்தையும் தனக்கே கொண்ட எழுந்தருளி சேவை சாதிக்கும் ஆதிவராக பெருமான் திவ்ய தரிசனமே பக்தர்களுக்கு பரம ஆனந்தம் அல்லவா? பக்தர்களே, இப்பேற்பட்ட அதி சௌந்தரியமான சிங்கார க்ஷேத்திரத்தில் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளப் போவதனை தெரிந்து கொண்ட நான்முகன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு நல்லதொரு திருப்பணி செய்ய திருவுள்ளம் பற்றினாராம். சதுர்முகன் அன்ன வாகனத்தில் சேஷாச்சலம் வந்தார். ஆதிவராக பெருமானை போற்றி பணிந்தார். ஸ்ரீமன் நாராயணனின் வருகையை பற்றி விண்ணப்பித்தார். அப்பெருமான் எழுந்தருள்வதற்காக தாம் அமைக்கப் போகும் திரு மாளிகையை பற்றி கூறினார். ஆதிவராக பெருமாள் திருவுள்ளம் மகிழ்ந்து, பிரம்மாதேவா, உமது அபிலாட்சியை யாம் அங்கீகரித்தோம். அனந்தனின் நித்தியவாசம் கலியுகத்தை ரட்சிக்கும், சர்வ மங்களும் விஜயங்களும் உண்டாகட்டும் என்று பேரருள் நல்கினாராம். பக்தர்களே, அப்படி இந்த கலியுகத்தில் நமது திருவேங்கடத்து எம்பெருமான் நம்மை தினமும் இதோ நம்மை ரட்சித்து கொண்டிருக்கும் அந்த பகவானுக்கு முதலில் அர்ச்சகர் சுவாமி அவருடைய திரு கருத்திலே அந்த மந்திரிச்ச ரக்ஷையை சமர்ப்பித்தார். பின்பு அதைத் தொடர்ந்து அவரது உபய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி தாயாருக்கு முதலில் சமர்ப்பித்தார். பின்பு பூதேவி தாயாருக்கும் சமர்ப்பித்தார். भूदेव्यै नमः रक्षाबन्धनधारण मुहूर्तस्य
மாகுவங்கரக்ஷ ஆதி மூலமே மாகுவங்கரக்ஷ ஸ்ரீதக்ஷ ஆதி மூலமே மாகுவங்கரக்ஷ ஸ்ரீதேவுடே மாகு ஜீவரக்ஷ மாகு அங்கரக்ஷ மாகு ஜீவரக்ஷ மாகு அங்கரக்ஷ மாகு ஜீவரக்ஷ భూమిదేవి పతియైన పురుషోత్తముడే మాకు భూమిపై ఏడనున భూమి రక్ష అయిన దేవుడే మాకు స్వామి అగ్నిలో యజ్ఞమూర్తి అయిన దేవుడే ఆయములు తాకకుండా అగ్ని రక్ష ప్రోయుచు అగ్నిలో యజ్ఞమూర్తి అయిన దేవుడే ఆయములు తాకకుండా అగ్ని రక్ష వాయుసుడు నేలినటి వన జనాభుడే మాకు వాయువంత కలగకుండా వాయు రక్ష వాయుసుడు నేలినటి వన జనాభుడే మాకు వాయువంత కలగకుండా వాయు రక్ష మాకు అగ్ని రక్ష మాకు వాయు రక్ష శ్రీదేవుడే మాకు జీవ రక్ష ఆది మూలమే और మాకు ये आपके सामने जो आप देख पा रहे हैं कामदगिरी भगवान ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ சித்திரக்கூட்டிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீனிவாச கல்யாண உற்சவத்தை தான் நாம் இப்பொழுது இதோ இந்த திரையின் வழியே தரிசித்துக் கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ அக்னி பிரதிஷ்ட ஹோமம் சேவித்தோம். பின்பு இதைத் தொடர்ந்து மாங்கல்ய தாரணத்தை சேவிக்க உள்ளோம். 7 மலைகளின் கடவுளான ஸ்ரீனிவாச பத்மாவதி தெய்வீக திருமணத்தை மகாவிஷ்ணுவின் கோவில்களில் உள்ள பல்வேறு இடங்களில் நாம் கவனித்திருக்கலாம். மேலும் இந்த தெய்வீக திருமணம் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கலியுகத்தின் தொடக்கத்தில் நடந்ததாகவும் நம்பப்படுகிறது.
கதைகள் படி ஒரு காலத்தில் கஷ்யப்பர், கௌதமர், பிருகு, வசிஷ்டர் போன்ற ரிஷிகள் கங்கை நதிக்கரையில் யாகங்களை நடத்த தொடங்கினாராம். அப்போது நாரத ரிஷி அவர்களை அணுகி யாகங்கள் செய்யும் மகத்தான பணியை பாராட்டி பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 பிரதான கடவுள்களின் சிறந்தவர்களாக கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டாராம். பிறகு பிருகு முதலில் பிரம்மாவின் தெய்வீக இருப்பிடமான சத்திய லோகத்திற்கு சென்றார். ஆனால் அங்கு பிருகுவின் வருகையை பிரம்மா கவனிக்காததால் அவரிடம் இருந்து அவருக்கு சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை. பின்னர் பிருகு சிவபெருமானின் இருப்பிடமான புனித கைலாசத்திற்கு சென்றாராம். ஆனால் அங்கும் சிவபெருமான் அவரை கவனிக்கவில்லை. ஏனெனில் அவர் தனது மனைவி பார்வதியை மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் அரவணைத்து கொண்டார். இறுதியாக பிருகு புனித வைகுண்டமான மகாவிஷ்ணுவை இருப்பிடத்திற்கு சென்று அவர் முன் நின்றாராம். ஆனால் அங்கும் விஷ்ணு அவரை கவனிக்கவில்லை. ஏனெனில் அவர் தனது அழகான மனைவியான மகாலட்சுமி தேவியின் வசீகரமான முகத்தை ஆழ்ந்து அன்போடு பார்த்து கொண்டிருந்தார். வைகுண்டத்தில் கூட பிருகுவுக்கு வரவேற்பு அளிக்கப்படாததால் அவர் மிகவும் கோபமடைந்து தனது அழகான மனைவி மகாலட்சுமி தேவி நிரந்தரமாக குடியிருக்கும் மகாவிஷ்ணுவின் மார்பில் உதைத்தாராம். ஆனால் பிருகு ரிஷியின் முரட்டுத்தனமான செயலால் மகாவிஷ்ணு கோபம் கொள்ளாமல் பிருகு ரிஷியின் அகங்காரத்தை நீக்குவதற்காக அவரது காலில் விழுந்து அவரது கால்களை மெதுவாக அழுத்தினார். மகாவிஷ்ணுவின் கருணை குணத்தை கண்டு மகிழ்ந்த பிருகு முனிவர் ரிஷிகள் யாகம் செய்யும் இடத்திற்கு சென்று மற்ற தெய்வங்களை விட மகாவிஷ்ணு சிறந்தவர் என்று அவர்களுக்கு தெரிவித்தார். மேலும் அவர் மற்றவர்களிடம் மிகவும் மென்மையாக நடந்து கொள்வதால் அவருக்கு யாகத்தில் ஆவிர்பாவம் வழங்க வேண்டும் என்றும் அறிவித்தார். பக்தர்களே, இதோ சித்திரக்கூட்டிலிருந்து நேரடி ஒளிபரப்பை தான் நாம் இப்பொழுது ஸ்ரீனிவாச கல்யாண உற்சவத்தை சேவித்து கொண்டுள்ளோம். இதோ அர்ச்சகர் சுவாமி அங்குள்ள அதிகாரிகளுக்கு சங்கல்பத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். அதையும் நாம் இந்த திரையின் வழியே தரிசிப்போம். அந்த ஸ்ரீ பூசமேத மலையப்பன் சுவாமியை நமஹா என்று ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிப்போம். மகாவிஷ்ணு தாங்கிக் கொள்ள முடிந்தாலும் லக்ஷ்மி தேவியால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் வைகுண்டத்தை விட்டு வெளியேறி பூலோகத்தை அடைந்து மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்ய தொடங்கினார். லக்ஷ்மி தேவி அவரை விட்டு பிரிந்ததால் மனதிற்குள் மிகுந்த வருத்தத்துடன் மகாவிஷ்ணுவும் வைகுண்டத்தை விட்டு வெளியேறி தற்போதைய திருமலையை அடைந்தது. ஒரு எறும்பு புற்றினுள் தங்கி தவம் செய்ய தொடங்கினாராம். மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தரும் மகாலட்சுமி தேவியின் அம்சமான மகாலட்சுமி வேதவதி பத்மாவதியாக அவதாரம் எடுத்தார். அவரது பெற்றோர் ஆகாஷராஜா மற்றும் தரணி தேவி ஆவாராம். பக்தர்களே, பத்மாவதி சிறப்புடன் வளர்ந்தாள். அவள் பெற்றோர்களால் அன்புடன் பராமரிக்கப்பட்டாள். மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசர் என்றும் அழைக்கப்படத் தொடங்கினார். முற்பிறவியில் யசோதையில் அவதரித்த வகுல மாளிகையின் வீட்டில் தங்கினார். காலப்போக்கில் ஸ்ரீனிவாச பெருமான் பத்மாவதியை பூமியில் உள்ள மற்ற தேவர்கள், முனிவர்கள் மற்றும் மகான்கள் முன்னிலையில் திருமணம் செய்தும் கொண்டனர். அன்றிலிருந்து அவர்கள் திருமலையின் புனித வாட்ஸ்தலத்தில் நிரந்தரமாக வசித்து வருகின்றனர். மேலும் மகாவிஷ்ணுவே பூமிக்கு வந்து திருமலையின் அழகான மலைகளில் குடியேறி இருந்தார். பக்தர்களே, புனித தலமான திருமலை பூமியில் வைகுண்டம் என்றும் பொருள்படும் பூலோக வைகுண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த திருமலை க்ஷேத்திரத்தில் நமது மலையப்பன் சுவாமிக்கு தினமும் நடக்கும் அந்த நித்திய கல்யாண மகோத்சவத்தை தான் இப்பொழுது இதோ நாம் சித்திரக்கூட்டில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் இங்கே கலியுகத்தில் திருவேங்கடத்து எம்பெருமான் இதோ இந்த புண்ணிய க்ஷேத்திரத்திலும் ஸ்ரீனிவாச கல்யாணம் என்கிற அந்த புண்ணிய மங்களகரமான கைங்கரியத்தை தான் இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ அர்ச்சகர் சுவாமி மகாசங்கல்பம், கன்னிகாதானம் மற்றும் மாங்கல்ய தாரணத்தை அர்ச்சகர் சுவாமி இப்பொழுது தொடங்க உள்ளார். திருமலையில்
ஏற்படும் பல்வேறு திருவிழாக்களில் శ్రీయకాంతాయ కళ్యాణ కళ్యాణ నిధయే నిధయే నిధయేర్దినాం నిధయేర్థిన శ్రీ వెంకట శ్రీ వెంకట నివాసాయ నివాసాయ శ్రీనివాసాయ శ్రీనివాసాయ తే నమః తే నమః శ్రౌత శ్రౌత స్మార్త స్మార్త ఆధికం కర్మ ఆదికం కర్మ నిఖిలం నిఖిలం ఏన సూత్రితం ఏన సూత్రితం తస్మై తస్మై సమస్త సమస్త వేదార్థ వేదార్థ విధే విధే వికనసే నమః విఘనసే నమః యస్య యస్య ద్విరదవక్రాద్యాః ద్విరదవక్త్రాద్యాః పారిషద్యాః పారిషద్యాః పరశతం పరశతం విఘ్నం విఘ్నం నిఘ్నంతి నిఘ్నంతి సతతం సతతం విశ్వక్సేనం విశ్వక్సేనం తమాశ్రయే తమాశ్రగే శ్రీ గోవింద 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 శ్రీ గోవింద 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 శ్రీ మహావిష్ణోరాజ్ఞయ శ్రీ మహావిష్ణోరాజ్ఞయా ప్రవర్తమానస్య ప్రవర్తమానస్య అద్య బ్రహ్మణః ఆద్య బ్రహ్మణః ద్వితీయ పరార్ధే ద్వితీయ పరార్ధే శ్రీ శ్రీ శ్వేత శ్వేత వరాహ కల్పే వరాహ కల్పే వైవస్వత వైవస్వత మన్వంతరే మన్వంతరే కలియుగే కలియుగే ప్రథమ పాదే ప్రథమ పాదే జంబూద్వీపే జంబూద్వీపే భరతవర్షే భరతవర్షే భరతఖండే భరతఖండే శకాబ్దే శకాబ్దే మేరోః మేరోః దక్షిణే దక్షిణే పార్శ్వే పార్శ్వే చిత్రపురి పట్టణే చిత్రపురీ పట్టణే సకల సకల దేవతా దేవత సన్నిధౌ సన్నిధౌ అస్మిన్ అస్మిన్ వర్తమానేన వర్తమానేన వ్యవహారిక వ్యావహారిక చాంద్రమానేన చాంద్రమానేన ప్రభవాది ప్రభవాది షష్ఠి షష్ఠి సంవత్సరాణం సంవత్సరాణాం మధ్యే మధ్యే శ్రీ శ్రీ క్రోధినామ సంవత్సరే క్రోధినామ సంవత్సరే ఉత్తరాయణే ఉత్తరాగణే హేమంత ఋతౌ హేమంత ఋతౌ కృష్ణపక్షే కృష్ణపక్షే అష్టమ్యాం అష్టమ్యాం శుభతిథౌ శుభతిథౌ స్వాతి స్వాతి నక్షత్రయుక్త నక్షత్రయుక్త సౌమ్యవాసర సౌమ్యవాసర యుక్తాయాం యుక్తాయాం శుభనక్షత్ర శుభనక్షత్ర శుభయోగ శుభయోగ శుభకరణ శుభకరణ శుభముహూర్త శుభముహూర్త ఏవం గుణ ఏవం గుణ విశేషణ విశేషణ విశిష్టాయాం విశిష్టాయాం అస్యాం అస్యాం శుభతిథౌ శుభతిథౌ అస్య అస్య దేవదేవస్య దేవదేవస్య భగవతో భగవతో నారాయణస్య నారాయణస్య శ్రియపతేః శ్రియఃపతేః పురుషోత్తమస్య పురుషోత్తమస్య ఏతత్ ఏతత్ శేషాచల శేషాచల నివాసినః నివాసినః శ్రీమత్ శ్రీమత్ అఖిలాండ కోటి అఖిలాండకోటి బ్రహ్మాండ బ్రహ్మాండ నాయకస్య నాయకస్య శ్రీ శ్రీ భూ భూ లీలా సమేత నీలా సమేత శ్రీనివాస స్వామి శ్రీనివాస స్వామి లోకక్షేమార్థ లోకక్షేమార్థ కళ్యాణోత్సవ కళ్యాణోత్సవం కర్మాంగం मम అనుకోండి మమ आप सभी मम स्मरण करना चाहिए, आपका गोत्र स्मरण करना चाहिए, आपका नक्षत्र स्मरण करना चाहिए, आपका नाम, आपका पत्नी का नाम, आप सबको परिवार का नाम स्मरण करना चाहिए। आपका इच्छा मन में बालाजी भगवान को निवेदन करना चाहिए। మీ గోత్రము మీ నక్షత్రము మీ పేరును స్మరించుకొని మీ భార్య పిల్లల పేర్లు స్మరించుకొని మీ యొక్క కోరికలు స్వామివారికి మనసులో విన్నవించుకోవాలి. మమ మమ సహకుటుంబానాం సహకుటుంబానాం బాంధవస్య సబాంధవస్య క్షేమస్థైర్య ధైర్య వీర్య విజయ అభయ అభయ ఆయుః ఆరోగ్య ఐశ్వర్య అభివృద్ధ్యర్థం ధర్మ అనేక జన్మసు ఇహ జన్మని చ ఏతత్క్షణ పర్యంతం బాల్య యౌవన కౌమార వార్ధికేషు రహసి ప్రకాశే చ ఆవృత్త అనావృత్త మహాపాతకాది సమస్త దురితక్షయార్థం యశపూర్వేషాం దశాపరేషాం మద్వంశానాం మాతృవంశానాం నరకాది ఉత్తీర్య ఆమోద ప్రమోద సమ్మోద వైకుంఠాఖ్య లోకేషు సాలోక్య సారూప్య సామీప్య సాయుజ్య इति चतुर्विध मोक्ष फल सिद्ध्यर्थम त्रिगुणीकृत अग्निष्टोमाति अतिरात्र आप्तोर्याम शांतपन वाजपेय पौंडरीक अश्वमेधादि शतक्रतु पुण्य फलावाप्त्यर्थम मम इष्टकाम्यार्थ फल सिद्ध्यर्थम सत्संतान सौभाग्य
भाग्य सिद्ध्यर्थम समस्त लोक क्षेमार्थम श्री वैखानस भगवत शास्त्र मार्गेण कल्याणोत्सवम् आचार्यमुखेन अहं कारयिष्ये सर्वं श्रीनिवासार्पणमस्तु। यहाँ पर संकल्प हुआ, यजमानों को सभी को संकल्प करवाया गया और अब अभी आप देख पा रहे हैं चित्र பக்தர்களே, இதோ சித்திரக்கூட்டிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீனிவாச கல்யாண மகோத்சவத்தை தான் நாம் சேவித்துக் கொண்டுள்ளோம். கல்யாணம் காணவே வாருங்கள், ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் கல்யாணம் காணவே வாருங்கள். திருமகள் உலகில் பெண்ணென பிறந்து பத்மாவதி என்னும் பெயருடன் வளர்ந்து திருமால் அழகன் திருக்கரம் பற்றி திவ்ய தம்பதிகளின் ஒன்றாய் சேர்ந்த கல்யாணம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச கல்யாணம் காணவே வாருங்கள். வாழை மரமுடன் மாவிலை தோரணம், மஞ்சள் குங்குமம் மங்கள பொருட்கள், ஹோம குண்டலத்தில் அக்னி வளர்த்து மந்திரம் சொல்லி முனிவர் வாழ்த்திய கல்யாணம் ஸ்ரீனிவாச கல்யாணம் காணவே வாருங்கள். भूयोः विष्करणमाशास्ते दिव्यं धामाशास्ते विश्वं प्रियमाशास्ते यदनेन हविषाशास्ते तदस्यात्तदृभ्याद् तदस्मै देवानासन्ताम् अष्टाजायामजनयत्वष्टा संभोगं भोगं चित्रकेतुः प्रभानाभान् संभान् ज्योतिष्मागस्तेजस्वानादपग्गस्तपन्नभिदपन्न रोचनो रोचमानः शोभनः शोभमानः कल्याणः श्रौतस्मार्तादिकं कर्मणिखिलं येन सूत्रितम् तस्मै समस्तवेदार्थविदे विघ्नसे नमः। अथ भगवतो महापुरुषस्य श्रीमदादिनारायणस्य अचिन्त्यापरिमितशक्त्या भ्रयमाणस्य महाजलोकस्य मध्ये परिभ्रममाणानाम् अनेककोटिब्रह्माण्डानाम् एकदमे पृथिव्यप्तेजो वायुव्याकाश अहङ्कार महदव्यक्ताख्य सप्तावरणैरावृते अस्मिन् महदि ब्रह्माण्डे आधारशक्ति श्रीवराह कूर्मानन्ताष्टदिक्कजो परिप्रतिष्ठितानाम् अतल वितल सुतल तलातल रसातल महातल पातालाख्य सप्तलोकानाम् ऊर्ध्वभागे भूलोके भुवर्लोक सुवर्लोक महर्लोक जनोलोक तपोलोक सत्यलोकाख्य षण्लोकानाम् अथोभागे महानालायमानस्य भरिराजस्य शेषस्य सहस्रभरामणिमण्डलमण्डिते ऐरावतपुण्डरीकवामन कुमुदाञ्जन पुष्पदन्त सार्वभौम सुप्रतीकाख्य अष्टदिक्दण्डि शुण्डादण्डोत्तम्भिते अमरावते तेजोपदे संयमने रक्षोपदे सिन्धुपदे गन्धवत्यलकावते यशोपदेत्यष्टदेव पुरी विराजते इंद्राग्नियमनिर्दिवर्णवायुकुमेर ईशानाख्य अष्टलोकबालक परिपालिते लोका लोकाचलवलयते लवणेक्षुसुरा सर्पितृक्षेर सुत्तोदगाख्य सप्तार्णव परिवृते जम्भो प्लक्ष कुश क्रौञ्च शाकशाल्मल पुष्पराख्य सप्तद्वीपद्वीपदे माहेन्द्रमलय सख्य अदृक्षद्विन्ध्यपारयात्राख्य सप्तकुलपर्वत विराजिते भारतिं पुरुषहारीलावृतपत्राश्वकेतकमालक हिरण्यकर्मणक कुरुवर्षाख्य नववर्षाणां मध्ये भरतवर्षे इन्द्रकशेरुताम्रकभस्ति पुन्नाक गन्धर्व सौम्यवर्ण भरताख्य नवखण्डानां मध्ये
भरतखण्डे मम अनेकजन्मसु यः जन्म निचायेतत् क्षणपर्यन्तं बाल्ययौवनकौमारवार्धिकेषु रहसि प्रकाशे च आवृत्त अनावृत्त महापातकादि समस्तदुरितक्षयार्थं दशपूर्वेषां दशापरेषां मत्वंस्यानां मातृवंस्यानां सर्वेषां पितॄणां कुम्भीभागलोहितधामा तपसंघातकालसूत्रादि विविधेभ्यो महाघोरेभ्यो नरकेभ्यः उत्तीर्या तले सूर्यमण्डलपर्यन्तं कृतराशेर्वर्षसहस्रावशाने एकैकतरापकर्षणक्रमेण सर्वरास्यपकर्षण संहितकाले श्रीहरिलोके निवासदित्यर्थं त्रिगुणीकृत अग्निष्टोम अत्रात्राप्तोर्यामशान्तपरवाजपेय पुण्डरीकाश्वमेधाधि शतकृतपुण्यफलावाप्यर्थम् आमोद प्रमोद सम्मोद वैकुण्ठाख्यलोकेषु सालोक्य सामीप्य सारूप्य सायुज्य पदमिति चतुर्विध मोक्षफलसित्यर्थम् अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रियपदे पुरुषोत्तमस्य श्रीमदखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीभूनिलासमेत श्रीनिवासस्वामिनः श्रीविखनो मुनीन्द्रमदानुसारविर्भक्त्वादिभिर्मन्वादिभिर्वशिष्टादिभिः दिव्य महर्षिभिः रिक्तगुह्य धर्म पुराण इतिहास कल्पोक्त सकल फलावाप्यर्थं कन्यादानं करिष्ये। ओम अस्य श्रीमदादिनारायणस्य अनेक कोटि ब्रह्मांड नायकस्य अनंत कल्याण गुणगण गांभीर्यस्य दिव्यमंगल विग्रहस्य सिंहचक्रशार्ंग कौमोदकी नंदकस्य श्रीमतो वैकुंठ नायकस्य श्रीमत् वैखानस भगवत शास्त्रोक्त मार्गेण आंगीरसमारहस्पत्य भारद्वाजत्रकारुहेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य परव्यूह विभव अंतर्यामि अर्चावतार रूपस्य श्री महाविष्णोः परब्रह्मणो नप्त्रे आंगीरसमारहस्पत्य भारद्वाजत्रकारुहेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य जगत्कारण भूषस्य मूल प्रकृति स्वकीयमानस्य त्रिगुणात्मकस्य गुणत्रय कर्मणोख्याति वशात् उत्पत्ति स्थितिलय कारण भूषस्य श्री महाविष्णोः परवासुदेव शर्मणः पौत्राय आंगीरसमारहस्पत्य भारद्वाजत्रकारुहेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य समस्त देवता निकुट मकुटमनिगण विजृंभित पादारविन्दस्य श्री महाविष्णोः आदिनारायण शर्मणः पुत्राय आंगीरसमारहस्पत्य भारद्वाजत्रकारुहेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवाय भक्तलोक परिपालनाय किरीटहार केयूर दिव्याभरण भूषिताय दिव्य पीतांबरधराय दिव्यमाल्योभिशोभिताय निजावताराय स्वर्ण गरुड वाहनारूढ़ाय अचिंत्य दिव्याद्भुत नित्य यौवन स्वाभाव लावण्य तेजो रत्नाकराय अखिल शाखाध्यायिनो श्रवण नक्षत्रे मकर रासौ जाताय श्री श्रीनिवास वर ब्रह्मणे वराय ऋग्यजुस्सामा धर्मण सकल वेदाध्यायिनीं भार्गवत्स्यवन आवरुण पंचारुहेय प्रवरान्विता भार्गवस गोत्रोद्भवीं सर्वालंकारवतीं सर्वांगना सम्मोहन संसेवित पादारविन्दां श्री महाविष्णोः वक्षस्थल निवासिनीं अयोनिजां भृगो संकल्पतनयां उत्तर फल्गुनी नक्षत्रे कन्या रासु जातायां श्री श्रीदेवी नाम्नीं इमां कन्यां दास्यामि ऋग्यजुस्सामा धर्मण सकल वेदाध्यायिनीं काश्यप आवत्सारणी ध्रुवत्रकारुषेय प्रवरान्विता काश्यपस गोत्रोद्भवीं सर्वालंकारवतीं सर्वांगना सम्मोहन संसेवित पादारविन्दां श्री महाविष्णोः अत्यंत मनोहरीं अत्यंत सौंदर्यवतीं बहु श्यामलांगीं कश्यप प्रजापतेः संकल्पतनयां रेवती नक्षत्रे मीनरासु जातायां श्री भूदेवी नाम्नीं इमां कन्यां दास्यामि कन्यां कनक संपन्नां कनकाभरणैर्युतां दास्यामि विष्णवे तुभ्यं ब्रह्मलोकदेर्हया कन्यां सालंकृतां साध्वीं सुशीलाय समेधसेत् प्रयतोऽहं प्रयच्छामि धर्मकामार्थसिद्धये विश्वम्भरा सर्वभूता साक्षिं सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि प्रीणातु कमलापतिः कन्यादानमुहूर्तस्तु मुहूर्तोऽस्तु। ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே,
இதோ சித்திரக்கூட்டிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீனிவாச கல்யாணத்தை தான் நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டுள்ளோம். இதோ மாங்கல்ய தாரணத்தை செய்து கொண்டுள்ளார் அர்ச்சகர் சுவாமி. அதற்கு முன்பாக அந்த திருமாங்கல்யங்களை மங்கள் நீரில் சுத்தி பண்ணி அதற்கு அர்க்யம் பாத்தியம் போன்ற ஷோடச உபச்சாரங்களை செய்த பின்பு உபய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி தாயாருக்கும் பூதேவி தாயாருக்கும் அந்த திருமாங்கல்யங்களை சமர்ப்பிப்பார் அர்ச்சகர் சுவாமி. திருமலையில் கொண்டாடும் பல்வேறு திருவிழாக்களில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் மிகவும் பிரபலமானது. இப்போதும் திருமலையில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் வருடத்தின் பெரும்பாலான நாட்களில், குறிப்பாக தமிழ் மாதமான புரட்டாசியில் நடத்தப்படும். மேலும் இந்த அற்புதமான தெய்வீக திருமண விழா பக்தர்களால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. பக்தர்களே, திருமலையில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் செய்ய விரும்போர் அது குறித்து கூடுதல் விவரங்களை பெற கோவில் அதிகாரிகளையும் தொடர்பு கொள்ளலாம். திருமலையை தவிர சில பெருமாள் கோவில்களிலும் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் நடத்தப்படும். மகாவிஷ்ணு பெரும்பாலான பக்தர்கள் கோவில்களில் தெய்வீக திருமண விழாவில் கலந்து கொள்வது வழக்கமாம். நீண்ட காலம் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் ஸ்ரீனிவாச கல்யாணம் செய்து விரைவில் பொருத்தமான நபரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் ஐதீகம். பக்தர்களே, வெற்றியையும் செழிப்பையும் தரும் என் அன்புக்குரிய வெங்கடேஸ்வரா, உமக்கு எனது தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் அழிக்கும் கோவிந்தா, உமக்கு மீண்டும் மீண்டும் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கண்ட ஸ்ரீனிவாச மந்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு தெய்வீக தம்பதிகள் ஆசி கிடைத்து வாழ்வில் எந்த தொந்தரவும் இல்லை, அமைதியான வாழ்க்கை அமையும் என்று கூறுகிறார்களாம். ஓம் மகாலட்சுமி பத்மாவதி சமேத ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா என்று அந்த பகவானை எப்பொழுதும் நாம் செவித்து கொண்டோமானால் நிச்சயமாக நமக்கு அந்த பெருமாள் அனுகிரகம் செய்வார் என்பது ஒரு நம்பிக்கை மட்டுமில்லாமல் அது ஒரு ஐதீகம் கூட. பக்தர்களே, குரத்தி வேடத்தில் இருந்த ஸ்ரீனிவாசன் தன்னுடைய கூடைக்கு முன்னால் பத்மாவதியை அமரச் செய்து குறி சொல்ல ஆரம்பித்தார். பத்மாவதிக்கு முன்னால் ஒரு முரத்தில் நல்ல விலையுயர்ந்த முத்துக்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த முரம் வைக்கப்பட்டிருந்த பீட்டம் மஞ்சள் குங்குமங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பின்னர் குரத்தி வேடத்தில் இருந்த ஸ்ரீனிவாசன் தேவதைகளை நினைத்து கொண்டு குறி சொல்ல ஆரம்பித்தார். என்ன தெரியுமா? மங்கையே, உன் உள்ளம் நான் அறிவேன், மகிழ்விக்க தெரிவிக்கிறேன், கேளாய். காயோ பழமோ என்று நீ கலவரம் அடைய வேண்டாம், யான் இருக்க பயமேன். அந்த நாள் சோலையிலே உன்னை கண்ட அவ்விளைஞன் மோகம் கொண்டான். அப்போது நீ சிரமடைந்து
పిండి ఇద్దరి చేసేము చేడలాల ఇది చెప్పరుగా చేడలాల ఇది చెప్పరుగా చేడలాల ఇది చెప్పరుగా పచ్చిక బయళ్ళ పడతి ఆడగ भगवान श्री राम का वो दिव्य स्थान चित्रकूट और ये लक्ष्मण रामघाट पर प्रातःकाल
का ये दृश्य। वहाँ पर अनेक नावें, जिनको हम बोट भी कहते हैं, ये नावें यहाँ उपस्थित हैं और अनेक स्नानार्थी, असंख्य स्नानार्थी यहाँ उपस्थित है जो स्नान कर रहे हैं। தென்புதுவை பெயர் பயந்த விளக்கு வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பிதான் நடக்கேன் நான் என்னது புராண பொற்கோடம் வைத்து பூரமெங்கும் தோரணம் நாட்ட கணக்கண்டேன் தொழினான் வாரணமாயிரம் கனாவினை வாரணமாயிரம் சுழவலம் செய்து நாரண நம்பிதான் நடக்கேன் நான்
स्वस्ति मध्ये रेवति स्वस्ति न इंद्रस्य अग्निस्य स्वस्ति न अजिते कृधि स्वस्ति श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद भक्तवत्सल गोविंद भागवत प्रिय गोविंद नित्य निर्मल गोविंद नीलमेघ श्याम गोविंद पुराण पुरुष गोविंद पुंडरीकाक्ष गोविंद नंदनंदन गोविंद नवनीत चोर गोविंद पशुपालक श्री गोविंद भाग्य मुरारे गोविंद गोविंद हरि गोविंद गोकुलानंदन गोविंद गोविंद हरि गोविंद गोकुलानंदन गोविंद वज्रमकुटधर गोविंद वराहमूर्ति गोविंद गोपी जनलोल गोविंद गोवर्धनोद्धार गोविंद दशरथ नंदन गोविंद दशमुखमर्दन गोविंद पक्षिवाहन गोविंद पांडव प्रिय गोविंद मध्यकूर्म गोविंद मधुसूदन हरि गोविंद वराह नरसिंह गोविंद वामन भृगुराम गोविंद बलरामानुज गोविंद बौद्ध कल्गिधर गोविंद वेणुगान प्रिय गोविंद वेंकटरमण गोविंद गोविंद हरि गोविंद गोकुलानंदन गोविंद गोविंद हरि गोविंद गोकुलानंदन गोविंद सीतानायक गोविंद श्रित परिपालक गोविंद दरिद्र जन पोषक गोविंद धर्म संस्थापक गोविंद अनाथ रक्षक गोविंद आपद बांधव गोविंद शरणागत वत्सल गोविंद करुणा सागर गोविंद कमल दलाक्ष गोविंद कामिद बलद गोविंद पाप विनाशक गोविंद पाहि मुरारे गोविंद श्री मुद्रांकित गोविंद श्री वस्त्रांकित गोविंद धरणी नायक गोविंद दिनकर तेज गोविंद गोविंद हरि गोविंद गोकुलानंदन गोविंद गोविंद हरि गोविंद गोकुलानंदन गोविंद पद्मावती प्रिय गोविंद प्रसन्न मूर्ति गोविंद अभय हस्त गोविंद मत्स्यावतार गोविंद शंख चक्रधर गोविंद शार्ज गदाधर गोविंद विरजाधिरंग गोविंद विरोधि मर्दन गोविंद सालग्रामकर गोविंद सहस्रनाम गोविंद लक्ष्मी
नाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।